வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அனாலிசிஸ் பார்க்குறோம். அதில் குறிப்பாக இன்னையோட லாஸ்ட் ஒரு 1:30 ஆஃப்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால் வந்துச்சு. அந்த ஃபாலுக்கு முன்னாடி மார்க்கெட் சினாரியோ என்னவா பில்ட் ஆயிருச்சு, அந்த பர்டிகுலர் சினாரியோ தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்டார்டிங்கில், அதாவது அந்த ஃபாலுக்கு பிஃபோர் இந்த கன்சல்டேஷன் நடந்த இந்த பர்டிகுலர் கன்சல்டேஷன் நடந்ததில் அதுக்கு பிஃபோராக ஹையிலேருந்து நமக்கு ஒரு டவுன் சைட் மூமெண்ட் கொடுத்தது. அப்போது ஹையில் 26,150 புட்டு ட்ரெண்ட் பாயிண்ட்டாக நமக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கு பிஃபோர் இங்கேருந்து ஒரு 100 கால் ட்ரெண்ட் பாயிண்ட்டாக இருந்து அப் சைடில் மூவ் ஆகி 150 புட்டிலேருந்து ட்ரெண்ட் பாயிண்ட்டாக கன்வெர்ட் ஆகி டவுன் சைட் ஃபாலுக்கும் வந்துச்சு. ஸோ நம்ம 100 காலையும் 150 புட்டையும் தான் நம்ம இந்த பர்டிகுலர் அனாலிசிஸில் பார்க்க போகிறோம். ஸோ நான் 100 கால் எடுத்து வச்சுக்கிறேன், 150 புட்டு. ஸோ இதில் என்ன சொல்ல வரோன்னா, நமக்கு ஆல்ரெடி மார்க்கெட் 100 கால் ட்ரெண்டிங் சைடில் மார்க்கெட் காலையில் போச்சு. அதாவது சைட்வேஸு, அந்த சைட்வேஸில் ஒரு ஸ்விங் மட்டும் ஹை நோக்கி போச்சு, அதாவது அப் சைடில் மூவ் ஆச்சு. அதோட டார்கெட்டான இமிடியட் ஸ்ட்ரைக் 100 புட்டோடைய ஸ்ட்ரைக்கான 106 ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிச்சு. அதே நேரத்தில் 150 புட்டு பார்த்திங்கன்னா இந்த 100 காலுடைய அந்த பர்டிகுலர் டைம், அதாவது 10:30க்குள்ளே இருந்த இன்ட்ராடே லோ, 100 காலுடைய இன்ட்ராடே லோ, அதோட லோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 76 ஐ திங்க். ஸோ 76 அந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுக்குது. இது 150 புட்டு. 150 புட்டு பார்த்தீங்கன்னா அந்த 76ன்ற ப்ரைஸில் சப்போர்ட் எடுக்கும்போது 76லேருந்து சப்போர்ட் எடுத்து இமிடியட் டார்கெட்டான, அதாவது இமிடியட் ஆப்போனண்ட் 150 காலுடைய ஹையான 93 ரீச் பண்ணுது. ஸோ ரீச் பண்ணி ஒரு சின்ன சப்ளை நடந்த பிறகு அது ஒரு புல் பேக் மாதிரியும், பட் இன்ட்ராடே லோவை பிரேக் பண்ணல. அகைன் பார்த்தீங்கன்னா அந்த 93 ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுக்குது அரௌண்ட் ஒரு 1150க்கு. இந்த 1150லேருந்து தான் நம்ம இப்போ இந்த அனாலிசிஸே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. 1150க்கு இங்கே 93 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணும்போது நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது? 93ன்றது 150 காலுடைய ஹை, 150 புட்டு அதை பிரேக் பண்ணுது. விச் மீன்ஸ் நான் மார்க்கெட்டை 150க்கு கீழே தான் ஹோல்டு பண்ண போகிறேன்றதை இங்கே காட்ட ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 93 கீழே பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக கீழே ஃபாலே வரலை இந்த புட் சைடில். அதே நேரத்தில் 1150 டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட 1150க்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு? கால் சைடில் 100 காலில் புட்டு ட்ரெண்ட் பாயிண்ட் ஆயிடுச்சுல, புட்டுடைய இன்ட்ராடே லோ ஆனது என்ன? கிட்டத்தட்ட ஒரு 66. அந்த 66 தான் நான் இங்கே மார்க் பண்ணிடுவேன். 150 புட்டு இப்போ ட்ரெண்ட் பாயிண்ட் ஆகுது, அதனுடைய 65, 66 அந்த ரேஞ்ச் தான் நமக்கு லோவாக கிடச்சிருக்கு. அந்த லோக்கு நியர்பை ஒரு கன்சல்டேஷன் போட்டு பிரேக் பண்ண முடியாமல். ஸோ இந்த ரெண்டு சினாரியும் பாருங்களேன். 100 கால் இந்த 66 150 புட்டுடைய லோவை பிரேக் பண்ண முடியாமல் கன்சல்டேஷன் நடக்குது. அட் த சேம் டைம் 150 புட்டில் தன்னுடைய சேம் ஆப்போனன்ட் 150 காலுடைய ஹையான 93 பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபர்தராக ட்ரெண்ட் ரேலி ஆக முடியாமையும், அதே சமயம் அந்த 93 பிரேக் டவுன் பண்ணி கீழே ஃபால் போக முடியாமையும் அங்கேயும் ஒரு கன்சல்டேஷனை போடுது. ஸோ இந்த ரெண்டு கன்சல்டேஷன் ஜோன் சைமல்டேனியஸாக நடக்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணும்போதே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து கால் 100 கால் ஏன் மேலே ரேலி போகக்கூடாதா? தாராளமாக போகலாம். அப்படி போகணும்னா தன்னுடைய இமிடியட் ஆப்போனண்ட்டான 100 புட்டை பீட் பண்ணணும். அப்போ தான் அது ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம 100 புட்டோட ஹையை எடுத்து பார்த்துடலாமா? அந்த டைமிங்கில் இருந்தது 100 புட்டு. ஸோ 100 புட்டுடைய ஹை, 100 புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 12 o'clock இருக்குமா, 1 o'clock to 12 o'clock. அது ஸ்டார்டிங்கில் வச்ச அந்த ஹை தான். ஓகே, ஸ்டார்டிங்கில் வச்ச ஹை 106. ஸோ அந்த 106 இவன் பிரேக் பண்ணிடணும். இது ஆல்ரெடி நான் அங்கே தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது ப்ரீவியஸாக இருந்தது. ஸோ அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணாதான், அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணாதான். ஸோ இல்லை ரேலியே நடக்கனாலும் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ரேலி நடக்கும். ரேலியும் நடக்கலை, அது போகவும் இல்லை. ஸோ ரேலி நடக்காத ரீசன் நமக்கு 150 புட்டு அது டவுன் சைடில் வரலை. ஸோ 150 புட்டு, ஸோ 150 புட்டு நம்ம அகைன் 150 புட்டு எடுத்துப்போம். இந்த 150 புட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஜோனை விட்டு கொடுக்காமல் இருந்ததுனால, அதாவது தன்னுடைய சேம் ஆப்போனன்ட் 150 காலை விட்டு கொடுக்காமல் இருந்ததுனால அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ரேலியை 100 காலோட ஹையை பீட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபர்தராக 2650 கால், 26,000 கால் வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த ஹையை டார்கெட் அச்சீவ் ஆச்சு. நான் மார்க் பண்ணல, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த பர்டிகுலர் ஜோனை நான் உங்களுக்கு காமிக்கணும். இது ஒவ்வொரு நாள் இப்படிலாம் நடக்கக்கூடிய இந்த ஜோன்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் நடக்கும். அதாவது கன்சல்டேஷன் ஃபேஸ் நடக்குதுனாலே அதை ப்ரீமியமில் நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணலான்றதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு ஒரு டேவை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு யூஸ் ஆகும்.
ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு விதமான கன்சல்டேஷன் நடக்கலாம், ஒரு ட்ரெண்டிங் நடக்கலாம், ஒரு ரிவர்சல் பக்கா ரிவர்சல் நடக்கலாம். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அந்த ஹைலைட்டடான மூமெண்ட்ஸை நான் வித் வேல்யூஸோட அந்த ஜோன்ஸ் எந்த ஸ்ட்ரைக்லேருந்து எந்த ஸ்ட்ரைக்கை பார்க்க முடியுன்றதில் வச்சு நான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான சினாரியோஸ் நீங்கள் எவ்ரிடே ஃபேஸ் பண்ணும்போது பார்க்கும்போது ஒரு ஐடியா கிளாரிட்டி கிடச்சிடும். தென் ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ்ன்றது உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாகிடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.